ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திடீர்னு உங்களுடைய கணவன் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு மாலையும் கழுத்துமா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பலவிதமான பிரச்சனைகளை பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே அனுபவிக்கிறாங்க. இல்லை, மனைவி கள்ள தொடர்பில் இருக்கிற வலியை அனுபவிக்கிற ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் எப்படி உங்கள் மனநிலை இருக்கும்? என்ன பண்ணணும்? ஏன்னா என்ன பண்ணாலும் வலியை கொடுக்கும். கம்முன்னு விட்டாலும் வலியை கொடுக்கும். எதிர்த்து சண்டை போட்டால் அது மானம் போகும். பலர் முன்னாடி குடுமையை பிடிச்சி சண்டை போடுறது அது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை, ரொம்ப டீசெண்டான குடும்பத்தில் வந்த பெண்ணுக்கு அது அது இன்னும் கொடுமையாக இருக்கும். ஏன்னா அந்த நேரம் நீங்கள் அடிச்சிக்கிற நேரத்தில் யார் பக்கம் நியாயம்னு பார்க்க மாட்டாங்க. பாரா அந்த பொண்ணு எப்படி அடிக்குது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குறிப்பாக பெண்கள் சிக்கிறாங்க. நிறைய பெண்கள் அவர்களுடைய அந்த சூழ்நிலை மனநிலை பற்றி மகாபாரதம் சொல்லுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி 2 திருமணம் பண்ணுறதுன்றது இதுக்கு முன்னாடியும் எங்கேயாச்சும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது, பட் எங்கேயாவது இருக்கும். அப்போ ஒன்று அதை ஏற்றுக்குவாங்க மனைவி, இல்லாட்டினா அந்த மனசில் வலியோடு ஏற்றுக்குவாங்க. ஒன்று அது பெரிய வலியாக இருக்காது, ஏற்றுக்குவாங்க. இன்னொன்று மனசில் வலியோடு ஏற்றுக்குவாங்க. ஆனால் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் இப்போ அவன் கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வர தேவையில்ல, பேசுகிறான்னு தெரிஞ்சாலே ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மனைவி அதை பற்றி கவலைப்படுறத விட அந்த பையன் வேலை செய்கிற ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி மனைவிக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி உன் புருஷன் இப்படி சுற்றுறான் அப்படி சுற்றுறான்னு சொல்லியே இவங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, ஏற்றி விட்டு. ஸோ இதே மாதிரி சூழ்நிலை மகாபாரதத்தில் 2 இடத்துல வரும். ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதாவது நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கான சொல்யூஷனும் மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரானில் இருக்கும். கரெக்டாக எப்படின்றது அதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா, அதை தப்பாகவும் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே நடக்குது அப்படின்னா, பாண்டவர்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில் நடக்குது, குந்தி தேவியோடைய வாழ்க்கையில் நடக்குது. பாண்டு மகாராஜா ஒரு பெரிய வீரன், அங்கங்கே போய் சண்டை போட்டு போகிற இடமெல்லாம் வெற்றி தான். அப்போ ஒரு நட்பு நாட்டுக்கு உதவி கேட்பாங்க. இப்போ பாண்டு மகாராஜா போய் அவங்கள காப்பாற்றி எதிரி நாட்டுக்கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றுறார். ஸோ அதற்கு பரிசாக அந்த ராஜா தன்னுடைய தங்கையை தரார். அப்போ பாண்டு மகாராஜா சொல்கிறாரு, இதை ஏற்றுக்கிறது என் கையில் இல்லை, குந்தி மகாதேவி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எப்படியா இருந்தாலும் நான் இப்போ உங்களுடையவள், விதி என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்துடுறான். மாதுரின் பேர். இப்போ தயங்கி ஊருக்குள்ளே வராங்க இல்லையா. தன்னுடைய கணவன் மகாராஜா வெற்றி கொண்டு வராருன்றது ராணிக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தோடு வரவேற்கிறதுக்காக ஆரத்தியோடு போய் நின்னா ஒரு சின்ன அழகான பொண்ணோட வரார், ஜோடியா. பார்த்த உடனே புரியுது. ஒரு செகண்ட் தயங்கி நிற்கிறாங்க, புரிஞ்சிக்கிறாங்க. ஒரு செகண்டில் முகம் மாறிடுது. எப்படி? பழைய மாதிரியே.
அந்த சிரித்த முகத்தோட கணவனை பார்க்கணுன்னு போனாங்க இல்லையா, அதே மாதிரியே போய் அந்த ஆரத்தியை 2 பேருக்கும் சேர்த்து காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? புதுசாக திருமணமாகி வந்தால் அப்படி ஆரத்தி காட்டி உள்ளே அழைச்சிட்டு வருவாங்க. குழந்த பிறந்து பொண்ணு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தாலும் அதே மாதிரி, அதாவது ஒரு புது உயிரை வரவேற்கிறது. ஸோ அந்த மாதிரி புது உறவை வரவேற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். எடுத்தோடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். குந்தி தேவி மாதுரியை வரவேற்கும் பொழுது, என்னுடைய இளைய சகோதரியை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான கோபமோ எதுவும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவங்க மாமியாரை சந்திக்கிறதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, குந்தி தேவியோடைய மாமியாரை சந்திக்க. அதுக்கு எதுக்கு பர்மிஷன் வாங்கணும், வர சொல்லு அப்படின்னு மாமியார் சொல்கிறாங்க. அப்போ குந்தி தேவி மாதுரி அழைச்சிட்டு போய், இவங்க மதுரா தேசத்து இளவரசி மாதுரி, உங்களுடைய மருமக அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. உடனே மாமியார் காலில் விழுறாங்க, தீர்க்க சுமங்கலியாக இருன்றாங்க. ஸோ அவங்களும் நெகட்டிவாக அதை எடுத்துக்கல. ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறா, அவளுடைய வாழ்க்கை நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நீ வந்தியா, இப்படி தானே நடக்கும், அப்படி நடக்கலை. ஸோ இது ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கலாம். ஸோ அப்படி தான் அங்கேயுமே ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி அப்படி நடக்குது. அடுத்த ஜென்ரேஷன் பாண்டுவோடைய குழந்தைங்க, பாண்டவர்கள், அதில் அர்ஜுனன் ரொம்ப வசீகரமானவன், நிறைய மனைவி, போகிற இடமெல்லாம் அவருக்கு மனைவி. ஸோ அப்படி கிருஷ்ணருடைய தங்கையையே திருமணம் பண்ணிட்டு வரார். செம பயம். ஏன்னா திரௌபதி கோபத்துக்கு பேர் போனவங்க, எப்படி போய் சந்திக்கிறது அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அப்போ சந்திக்க போகும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ மகாராணியாக போகாத, ஒரு பால்காரியாக போ அப்படின்னு தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அர்ஜுனன் போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், அவங்க திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அர்ஜுனனுக்கு இன்னும் பயம். இப்போ மாதிரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னும்போது அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ளே பயம்தான், என்ன நடக்குமோன்ட்டு. சரின்ட்டு சுபத்ரை, அவங்க தான் கிருஷ்ணருடைய தங்கச்சி, அனுப்புகிறாங்க. ஸோ போகும்போதே நான் கிருஷ்ணருடைய தங்கச்சி வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ நீ ஏன் தங்கச்சின்ற, மகாராணின்னு சொல்லணும், தெரியும்ல யார் அவங்கன்ட்டு. இல்லை, அவங்க தன்னை அப்படி தான் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்கன்னு வேலைக்காரி சொல்கிறாங்க. சரி அழைச்சிட்டு வானோடனே அவங்க வராங்க. வந்த உடனே ஸ்ரீகிருஷ்ணருடைய இளைய தங்கை சுபத்திரை, உங்களுடைய பாதத்தை ஸ்பரிசிக்க கட்டளையிடுங்கள் மகாராணி அப்படின்ட்டு திரௌபதி காலில் விழுறதுக்காக சுபத்திரை போகிறாங்க. உடனே சுபத்திரையை பிடிச்சு, உன்னுடைய ஸ்தானம் என்னுடைய காலில், என்னுடைய இந்த பவனம் என்னுடைய இந்த இதயம் அப்படின்ட்டு திரௌபதி சொல்கிறாங்க. அப்போ சுபத்திரை சொல்கிறாங்க, நான் உங்களுடைய பவனத்தில் இருப்பதற்கோ உங்களுடைய இதயத்தில் இருப்பதற்கோ வரல, உங்கள் காலில் இருப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு காலில் விழுவாங்க. உடனே மறுபடியும் எழுப்பி, ஸ்ரீகிருஷ்ணருடைய தங்கை என்னுடைய தங்கை அப்படின்னு திரௌபதி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கிருஷ்ணருடைய தங்கையினிடம் என்னுடைய பாதம் கிடையாது, எப்போவுமே என்னுடைய இதயம்தான் அப்படின்ட்டு சுபத்திரையை கட்டி தழுவுறாங்க. ஸோ இது எல்லாமே இப்போத்தைய விஷயம், இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய திருமணம் செய்கிறது அப்படிலாம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்திருக்கோன்னு நாம் நம்பிட்டு இருக்கிறோம், ஆனால் சத்தியமாக கிடையாது. இப்போ தான் அதெல்லாம் அதிகரிக்கிறத நாம் பார்க்குறோம். இதுக்கு முந்தைய ஜெனரேஷன் அந்த 2 திருமணம் அல்லது திருமணம் ஆகாமல் தவறான தொடர்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி திரும்புகிற இடமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, குறிப்பாக இன்டர்நெட் மூலமாக. ஸோ இது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய பலகீனத்தினால நடக்குது. அதை நாம் சப்போர்ட் பண்ணலை.
ஆனால் அதே நேரத்தில் இது நடக்குதுன்றது உண்மை இல்லையா? இந்த நேரத்தில் 2 விதமாக பெண்கள் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆண்கள் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு தெரிந்தாலே, ஒன்று கத்தி கூச்சல் போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. இன்னொன்று அப்படியே டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் கத்துவாங்க. இன்னும் ஒரு சிலர், ஏன் அவனுக்கு தான் ஆள் கிடைப்பாங்களா, எனக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்கள பழிவாங்கிறதாக நினைத்து இவங்க அதே மாதிரி ஒரு தவறான தொடர்பில் போயிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தவறான தொடர்பில் போகிறதுனால உங்களுக்கு அந்த வலி போகவே போகாது. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இன்னொருத்தரோட, ஒரு ஆணோட நீங்கள் தவறான தொடர்பில் இருக்கிறீங்க, உங்கள் கணவனை பழி வாங்கிறதுக்காக நினச்சிட்டு அப்படின்னா கூட, உங்கள் கணவன் இன்னொரு பெண்ணு கூட பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே கோபம்தான் வரும். ஆணுக்கும் இது பொருந்தும். ஸோ அவன் தவறான தொடர்பில் இருந்தாலுமே கூட தன்னுடைய மனைவி இன்னொரு ஆணோட இந்த மாதிரி தவறான தொடர்பில் இருக்கிறான்றதை அவனால் தாங்கிக்க முடியாது. ஸோ இந்த ரகசியத்தை அழகாக கமல்ஹாசன் நடித்த சதிலீலாவதி படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த சொல்யூஷன் தான் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஒன்று, அது நடந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு தவறான தொடர்பு திருமணம் வரைக்கும் போகுதுன்னாலே அவன் மனைவி ஸ்தானத்தை கொடுத்துட்டான்னு அர்த்தம். திருமண அளவுக்கு போனாலும் சரி, இல்லை அது உண்மையிலே அவன் லவ் விழுந்துட்டாலும் சரி, இல்லை அவனால் அது கட் பண்ண முடியலன்னா அப்படி விழுந்துட்டான்னு தான் அர்த்தம். இப்போ அவனை தடுக்கிறதுனால அவனுக்கு இன்னும் அது அதிகமாக தான் ஆகும். ஏன்னா இதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்தால் அவன் ஏற்கனவே யோசித்து அதை கட் பண்ணுவான் இல்லையா? அது கொஞ்சம் சபல புத்தியோடு இருந்தால் கூட ஒரு லெவலுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போக மாட்டான். ஸோ அதையும் மீறி அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா அவன் சுத்தமாக விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை என்ன செய்தாலும் அதிலிருந்து அவன் வரப்போகிறதில்ல. ஆனால் அவனை எதிர்க்கிறதுனால நம்மளுடைய மன நிம்மதி போகும். இது அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு நாமளே ஒரு காரணத்தை கொடுத்தா மாதிரி ஆகிடும். அதாவது நம்மளை மொத்தமாக விட்டுட்டு போகிறதுக்கு. சரி, அப்படி விட்டுட்டு போனால் என்ன, நம்ம பாட்டுக்கு சம்பாதிச்சு எப்படியோ இருந்துக்கலாம் அப்படின்னா, நிறைய பெண்களுடைய ஒரு வினோதமான மனநிலை எப்படி இருக்குதுன்னா, அவனை மறக்க முடியறது கிடையாது. ஏன்னா இது அந்த வலிக்கிறதோடைய அர்த்தமே அதுதான். அந்த அளவுக்கு பற்று வந்துடுச்சுன்றதுனால தான் வலிக்குது. இன்னும் சொல்லப்போனால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த மாதிரி தன்னுடைய கணவன் இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. அப்போ தெரியும் பொழுது தெரிஞ்சும் அவங்க கணவன்கிட்ட அதை கேட்க மாட்டுறாங்க. ஏன் கேட்க மாட்டுறாங்கன்னா, நான் அப்படி கேட்டு ஒருவேளை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டா அல்லது என்னை விட்டு போயிட்டா என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கு அவர் வேணும், நான் அவரை பார்த்துக்கிறேன், இனிமேல்ட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன், பட் இதை சண்டை போட்டு அவரை இழக்க நான் தயாராக இல்லை அப்படின்னாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு மனநிலையில் பெண்கள் இருக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. ஆண் பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டான். அவன் ஒரு ரஃப்பாக தான் நடந்துக்குவான். மேபி அவங்களையும் எக்ஸெப்ஷன் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த ஒரு சிலர் அது மாதிரி 2 மனைவி ஒன்றாவே இருப்பாங்க ஒரே வீட்டிலே. ஸோ எழுத்தாளர் பாலகுமாரன் அந்த மாதிரி 2 மனைவியோட ஒன்றாவே இருந்திருக்கிறார். ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. நிறைய அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அக்காவுக்கு குழந்த பிறக்கலை அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ ஒற்றுமையாக இருந்தாங்க. இன்றைக்கி சுயநலம் அதிகமாக இருக்குது இல்லையா? சொத்துக்காக விஷம் வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்படி அவர்களை ஏற்றுக்கிறோம் ஒரு வேலை அப்படின்னா அவங்க, ஏன்னா இது நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் இல்லையா? குறிப்பாக சொத்து பிரச்சனையில் முடியும்.
இவங்களுக்கும் குழந்த அவங்களுக்கும் குழந்தைன்னு பிறக்கும்போது பிரச்சனை வரும். அல்லது ஒருத்தருக்கு குழந்தை பிறக்காமலே இருந்தாலும் அதுவுமே இன்னும் ஒருத்தருக்கு பண்ணுற அநியாயம் மாதிரி வரும். ஸோ எப்படி பார்த்தாலுமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அக்னி நட்சத்திரம் படத்தில் கூட காட்டினாங்க இல்லையா? ஆனால் கண்டிப்பாக அது பிரச்சனையில் தான் முடியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சகோதரர் 2 திருமணம் பண்ணியிருக்கிறாரு. திருமணம் பண்ணி முதல் மனைவியோடைய மகன்தான் 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைங்களே படிக்க வைக்கிறார். இப்படியும் இருக்கிறாங்க எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இது எங்கே வருதுன்னா, அங்கே மேலே அம்மா இருக்கிறாங்களே, அம்மா அந்த பொண்ணை அரவணைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குள்ள அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவங்க முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது பின்னாடி குழந்தைங்களும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில சமயம் அப்பா அம்மா ஒன்றா இருந்தாலும் குழந்தைங்க மோதிக்கிறதெல்லாம் நடக்கும். எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம கையில் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இருக்கிற நேரத்தை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், அமைதியாக வச்சுக்க முடியும். எப்படி? என்ன ஆனாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன். அந்த அமைதி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அதைத்தான் நான் எடுப்பேன். அதாவது என் அமைதியும் கெடக்கூடாது, மற்றவர்களுடைய அமைதியும் கெடக்கூடாது. முக்கியமாக மற்றவர்களுடைய அமைதி கெடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ என் அமைதி கெடக்கூடாதுன்னு நினச்சி தான் நிறைய பேர் சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்க பண்ண வேலை எனக்கு அமைதி கெடுத்துருச்சு அதனால். ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, இவங்க அமைதி கெட்டு போனது இன்னும் அதிகமாகும், அவங்க அமைதியும் சேர்த்து கெடுத்தாச்சு. அது இன்னும் அவங்க எதிர்வினையாற்றினாங்கன்னா இன்னும் மோசமாக மாறும். இப்போ மாறாக மற்றவர்கள் அமைதி கெடுக்காமல் இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ என் அமைதி கெட்டு இருக்குது இல்லையா, அதை நான் தான் சரி பண்ணணும். மற்றவர்கள் அமைதி கெடுக்கிறதுனால அது சரி பண்ணவே முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என் அமைதியை நான் எப்படி சரி பண்ணுறது? முதல்ல ஏன் அந்த அமைதி இழந்தது? பக்கத்து வீட்டு பெண்ணுடைய புருஷன் இதே மாதிரி இன்னொரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்தால் என் அமைதி கெட்டு போகுமா? கண்டிப்பாக போகாது. அல்லது உங்கள் அக்காவுடைய புருஷன் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தால் உங்கள் அமைதி கெட்டு போகுமா? அப்பயும் கெட்டு போகாது. வேணால் கருணை வேணா இருக்கும். ஆனால் உங்கள் புருஷன் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அமைதி கெட்டு போகுது. அப்போ பிரச்சனை என்னென்னா, என்னுடைய புருஷன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் பிரச்சனை. அதுதான் வலி கொடுக்குது. இதுதான் விபரீதமான முடிவுகளை எடுக்க வைக்கிது இல்லையா? அதாவது சமீபமாக நியூஸில் வந்தது, இந்த மாதிரி ஒருத்தன் இன்னொரு பெண்ணோட தவறான தொடர்பில் இருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய மனைவி என்ன பண்ணான்னா, ஒரு 4-5 கூலி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணை போய் ரேப் பண்ண வச்சான். ஸோ எந்த அளவுக்கு பாருங்களா, அந்த பொண்ணு பண்ணது தப்பு. ஆனால் அதுக்கு எதிர்வினை ஆற்ற போன இந்த பொண்ணு பண்ணது அந்த பொண்ணு பண்ணதை விட மோசமாக இருக்குது. ஸோ இதுதான் நடக்கும். நமக்கு அநீதி நடக்கிறவங்களை நீங்கள் எதிர்க்கும் பொழுது அவங்க பண்ண அநீதியை விட நீங்கள் அதிக அநீதியை பண்ணியே தீருவீங்க. அதனால தான் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொல்கிறார். இல்லாட்டினா நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால தான் நமக்கு துக்கம் வருது. இன்னும் பாவம் செஞ்சிங்கன்னா இன்னும் அதிகமாக துக்கம் வரும். ஸோ இதில் இன்னொரு ரகசியமும் இருக்குது இல்லையா? கிருஷ்ணருடைய தங்கை எல்லா விதத்திலும் திரௌபதியை விட உயர்ந்தவள். ஆனால் இப்போ ஒரு வேலைக்காரியாக வரா. நான் உங்களுடைய வேலைக்காரி இல்லையா, உங்கள் காலில் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரியாக இருக்கிறேன்றா. ஏன்னா அவள் பண்ணது தப்பு இல்லையா? ஏற்கனவே திருமணமான ஒருவனோடு தொடர்பு வச்சு வரான்றது தப்பு தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே உங்கள் மரியாதை இழக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். பட் இருந்தாலும் பரவாயில்லை, நான் மரியாதை இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இவன் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. மரியாதை இழக்க தயாராக இருக்கிறாங்க. அப்படி தயாராக இருப்பது திரௌபதியுடைய அகங்காரத்தை உடைக்குது. தன் கனவுக்கு துரோகம் பண்ணான்றதை மறந்து அவள் யார், அவள் என் காலில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஏன்னா எப்போவுமே 2வது மனைவி அழைச்சிட்டு வரான்னாலே முதல் மனைவியை விட 2வது மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு மோகம் இருந்ததுனால தான் விழுந்திருக்கிறான். ஸோ அப்படி இருந்தும் அப்போ அவன் அவளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான் ஜென்ரலாக.
அப்படி இருந்தும் அவள் தன்னை வந்து வேலைக்காரியாக நடந்துக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, என்ன வேணாலும் நடக்கும். அர்ஜுனனே பயந்துட்டு போகிறான், இவ வரா, பிரச்சனைக்கு காரணமானவளே இவ தான், இவ வரான்னும் பொழுது என்ன வேணாலும் நடக்கும்ல. அதுதான் உண்மையான தைரியம் இல்லையா? ஆனால் அந்த நேரம் அவளுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தது என்னது? பணிவு. ஸோ காமத்தினால் மகாராணிக்குரிய மரியாதை இழந்து வேலைக்காரியாக அவள் வரா. இதே விஷயம் பாண்டுவோடைய அண்ணன் திருதராஷ்டிரன், பிறவி குருடன். அவன் தான் நியாயமாக ராஜாவாகணும், ஏன்னா அண்ணன். ஆனால் கண்ணு தெரியாததுனால அந்த பதவியை வந்து பாண்டு மகாராஜா அவருடைய தம்பிக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ பாண்டு மகாராஜா ஒருத்தரை கொலை பண்ணிடுறான். இந்த 2வது மனைவியின் மோகத்தினால தான் அந்த கொலையும் பண்ணிடுறான். ஸோ அதுக்கு பிராயச்சித்தமாக காட்டில் போய் தவம் செய்கிறன்றான். அப்படின்னு அர்த்தம் ராஜ்யத்தை இழக்கிறான். இதுதான் இங்கே விஷயம். காமத்தினால ராஜ்யத்தை இழக்கிறாங்க, அந்த பதவி இழக்கிறாங்க, மரியாதை இழக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் சொத்து பிரச்சனையில் இழக்கிறது எல்லாமே, நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க, ஆனால் காமத்தில் நிறைய தப்பு இந்த ஜென்மத்திலையோ முன் ஜென்மத்திலையோ பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அது நடக்குது. இந்த விஷயம் மகாபாரதம் ஃபுல்லாக, ராமாயணம் ஃபுல்லாக, பைபிள் குரான் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம அதை பெருசுப்படுத்த மாட்டோம். அதுவே ஒரு மெயின் நியூஸாக இருக்கிற மாதிரி இருக்காது, போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ இந்த பாண்டு மகாராஜா என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போகிறேன்ட்டு போகிற வரைக்கும் நாட்டை பார்த்துக்கோ ராஜாவாக இருந்துன்ட்டு தற்காலிகமாக தன்னுடைய மணிமகுடத்தை எடுத்து திருதராஷ்டிரன் தலையில் வச்சு ராஜாவாக்கிட்டு போகிறான். போயிட்டு வர்றது தான் பிளான். ஆனால் அங்கே போய் மறுபடியும் அந்த காமத்தை விட முடியாமல், ஏன்னா போகிற வழியிலே மாதுரி சொன்னான்ட்டு ஒரு முனிவரை கொண்டுடுவா. அந்த முனிவர் சாபம் விட்டுருவா, என் மனைவியை தழுவும்போது நீ என்னை கொன்ன, அதேமாதிரி உன் மனைவியை தழுவுனா நீ செத்து போயிடுவேன்னு சாபம் விட்டுருவான். அதையும் மீறி தழுவான். ஏன்னா அது காமத்துடைய பவர். உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு காமத்தில் போய் விழுறது. ஸோ அப்படி தழுவும்போது அவன் இறந்துடுவான். சரி, அது அந்த கதைக்குள்ளே போத்தால. இப்போ இந்த திருதராஷ்டிரனுக்கு மணிமகுடம் சூட்டியாச்சு இல்லையா? திருதராஷ்டிரன் அவ்வளோ சந்தோஷம். அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனுடைய மனைவி காந்தாரிக்கு கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணை கட்டிட்டா, என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்ட்டு. அப்படியே வந்து ஐயோ இந்த மணிமகுடம் எப்படி இருக்குது, காந்தாரி இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். அவள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்ன்றான், ஏன்னா அவளும் பார்க்க முடியாது. அப்போ அவன் சொல்ல எதுக்கு பெட்ரூமில் எதுக்கு அதை கைட்டி வைக்காமல் வரீங்க அப்படின்னு கேட்பா. இல்லை பாண்டு மகாராஜா வர வரைக்கும் நான் இதை போட்டுட்ருக்கிறேனே அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், என் கண்ணு என்னை ஏமாத்திடுச்சு, இல்லாட்டினா இந்த பதவி எனக்கு இல்லை கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்ணு ஏமாத்திடுச்சுன்னா என்ன ஏமாற்றும்? கண்ணுனால் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணுவீங்க? காமம் தான். கண்கள் மூலமாக தான் காமமே வருது. ஸோ அதற்கான தண்டனை தான் பிறவிக்குருடராக பிறக்கிறது. அப்போ ராஜ குடும்பத்தில் நீங்கள் செய்கிற புண்ணிய கணக்கு உங்களை வந்து ராஜ குடும்பத்தில் பிறக்க வைக்கும். அதுவும் முதல் மகனாக வேற பிறந்தாச்சு, ஆனால் கண் இல்லை. அதுக்கு காரணம் காமம். ஸோ அதுக்கு அவங்களுடைய அப்பா, அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இவங்க முனிவருக்கு பிறந்த மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நியாயமாக அப்பா வந்து வேறு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா காமத்திலேயே மூழ்கி சேர்த்து போயிடுவார். ஸோ அதோடைய கண்டினியூஷன் ஒரே ஆத்மாவாக அவங்களையெல்லாம் நீங்கள் நினச்சாதான் இது புரியும். வெவ்வேறுத்தராக இருக்கும்போது அது புரியாது. ஸோ ஒரு சீன்லேயும் அவ்வளோ மெசேஜ் இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த காமத்தினால எப்படி பதவியெல்லாம் இழக்கிறாங்க, மரியாதையெல்லாம் இழக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய எதிரி, அதுலேருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படி விலகி இருக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து காமத்தை வெல்ல சொல்கிறாரு. காமம் வருவதற்கு முக்கியமான காரணம் கண்கள். அந்த கண்கள் உடலின் மீது படுது, உடலின் கவர்ச்சியில் மயங்குது. கடவுள் சொல்கிறாரு, இந்த கண்ணுனால் பார்க்காத, உன் புத்தின்ற 3வது கண் வழியாக பாரு
ஆத்மாவை பாரு. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அப்புறம் இந்த ஒரு டைமுக்கு பிறகு இந்த உடலை விட்டுட்டு போய் இன்னொரு உடல் தாயின் கர்ப்பத்தில் போய் எடுக்கும். ஆணாக இருக்கிற ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலை எடுக்கும், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஆண் உடலை எடுக்கும், மாறி மாறி எடுக்கும். அப்படி மாறாமல் இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீங்களே தவிர மாறிட்டு இருக்கிற உடல் நீங்கள் கிடையாதுன்னு உணர்ந்து அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சிவபெருமான் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகளாகிய நீங்களும் நானும். கடவுள் கொடுக்குற ஞானம் என்ன? உடல்ன்றதை மறந்த ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைச்சேங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அங்கேருந்து தான் ஆத்மாக்கள் எல்லாம் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே வாழ்ந்தவர்களை தான் தெய்வங்கள்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். 2500 வருடம் கழித்து அவர்களே மறுஜன்மம் எடுத்து இதே பூமி நரகமாகும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகி அதனால் உந்தப்பட்டு செய்த பாவத்தின் பலனாகத்தான் அழகு, செல்வம், ஆரோக்கியம் அனைத்தையும் இழக்கிறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். இப்போ எவ்வளோ செல்வந்தராக இருந்திருப்போம். இப்போ அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இப்போ கடைசி 100 வருடம் சுயம் சிவபெருமானே வரார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரும் ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்றோம். ஆனால் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கல, ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? உடம்புன்றதே மறந்துடு. உடம்புன்னு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துடு. நீ செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ. சாவறதுன்னா உடம்புலேருந்து உயிர் வெளில வரதான் சாவறது. இப்போ வெறும் உயிராக ஆத்மாவாக உங்களை உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்க தான் அவரை மாதிரியே நீங்கள் தூய்மையாக முடியும். தூய்மை ஆக ஆக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் இருந்தெல்லாம் புத்தி விலக ஆரம்பிக்கும். சரீர கவர்ச்சி, உலகியல் கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் புத்தி விலக ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போ இந்த ஞானம் நமக்கு கிடைக்குதோ அப்போ நாம் இறைவனுக்கு நேரடி குழந்தையாயிட்டோம். புது ஜென்மம், இறந்து புதுசாக பிறந்திருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ பழைய இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதுக்கு முந்தைய ஜென்மம் அதுக்கு ஞாபகம் இருக்காது. புதுசாக எங்கே பிறந்ததோ அதுதான் அதோடைய உலகம். அவங்க தான் அவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. அந்த மாதிரி இப்போ கடவுளுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. இந்த உலகத்துக்கே அவர் தான் அப்பா. அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவருடைய குழந்தை. அப்போ நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே உறவு தான், சகோதர சகோதரி உறவு மட்டும்தான், வேறு எந்த உறவும் கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா சகோதர உறவு மட்டுமே. சகோதரன்னா அதாவது ஆத்மாவை சொல்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தான் அப்பாவுடைய சொத்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அப்பா சிவனுடைய சொத்தாகிய சொர்க்கம் எல்லோருக்கும் கிடைக்கிறதுனால எல்லா ஆத்மாக்களும் ஆண் குழந்தைகள். உடம்பு தான் ஆண் பெண். ஆத்மா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. பட் இந்த அர்த்தத்தில் அப்பாவுடைய ஆஸ்தி அடையிறதுனால அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ எல்லோரும் சகோதர ஆத்மாக்களே. இப்போ நீங்கள் லௌகீக அப்பாவுக்கு பிறக்கும் பொழுது அவர் என்ன ஜாதியோ அதுதான் உங்கள் ஜாதி, அவர் என்ன மதமோ அதுதான் உங்கள் மதம், அவருடைய சொத்து எதுவோ அதெல்லாம் உங்களுது இல்லையா? அந்த உடம்பு, இந்த உடம்பில் இருக்கிறீங்க இல்லையா, இந்த உடம்பை கொடுத்தவங்க உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா, இந்த உடம்புக்கு பிறந்தவங்க உங்களுடைய குழந்தை, இந்த உடம்புக்கு மனைவியாக இருக்கிறவங்க உங்கள் மனைவி. ஆனால் இப்போ எப்போ கடவுளுக்கு குழந்தை ஆகிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு உடலே கிடையாது, வெறும் ஆத்மா, எதுவுமே கிடையாது. இது புது ஜென்மம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மனைவியோ கணவனோ அப்பா அம்மாவோ குழந்தையோ உங்களுடையவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களுக்குரிய கடமை செய்யணும். ஏன்னா உடம்பில் இருக்கிறோம், கடமை செய்யணும். ஆனால் அவங்க என்னுடையவர்கள் கிடையாது அப்படிங்கிற பற்று கட் பண்ணணும். ஸோ இந்த பற்றை விடுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் பற்றை விட சொல்கிறதே நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். யோசிச்சு பாருங்கள். பாண்டு மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய அண்ணன் திருதராஷ்டிரன் கிட்ட கொடுத்துட்டு தற்காலிகமாக கொடுத்துட்டு போயிடுறார்.
குந்தி தேவி மாதுரி தேவியோட வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகலை, தவம் செய்கிறதுக்கு போகிறார். ஸோ அங்கே போகிற வழியில் வந்து பாண்டு மகாராஜாவும் இறந்துடுறாரு. அதை பார்த்த உடனே மாதுரியும் இறந்துடுறாங்க. இப்போ குந்தி தான் இருக்கிறாங்க. குந்தி தேவிக்கு 3 குழந்தைங்க. அதற்கு பிறகு பிறக்க குழந்தைங்க தான் மாதுரிக்கு 2 குழந்தைங்க. ஸோ மொத்தம் 5 குழந்தைங்க. இப்போ 5 குழந்தைகளையும் குந்தி வளர்க்கணும். இது வந்து நிஜ லைஃப்பில் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ இருக்கிறதா நினச்சி பாருங்கள். உங்களுக்கு புரியும் அது என்ன மாதிரி சூழ்நிலைன்ட்டு. வெறும் கதையாக பார்த்தா புரியாது. அதாவது தன் வாழ்க்கையை கெடுத்த தன்னை விதவையாக்கிய பொண்ணுடைய மகனை என் மகனாக நான் வளர்க்கணும். அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஏன்னா சகாலத்தி இல்லையா? ஸோ அவளுக்கு பிறந்த மகனை நான் வளர்க்கணுன்றது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும் ஒரு பொண்ணுக்கு. வளர்ப்பா இல்லையா? ஆனால் அவள் எப்படி தெரியுமா வளர்ப்பா? முதல் அன்பு மாதுரியுடைய குழந்தைகளாகிய சகாதேவனுக்கும் நகுலனுக்கு தான். அதுக்கு பிறகு தான் அவளுக்கு பிறந்த அர்ஜுனன், பீமன், தர்மருக்கெல்லாம் அன்பு. ஸோ அவள் மட்டும் கிடையாது, அந்த 5 பாண்டவர்களில் மூத்தவனாகிய தர்மர் கூட, குந்திக்கு பிறந்த தர்மர் கூட முதல் முக்கியத்துவத்தை மாதுரிக்கு பிறந்தவர்களுக்கு தான் கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப தாகம் எடுக்குது, சகோதரர்களை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த குலத்தின் தேவன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நீங்கள் குடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. என்னடா குளம்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணுன்ட்டு குடிப்பாங்க, உடனே இறந்துருவாங்க. ஸோ அடுத்து ஒவ்வொரு சகோதரராக வருவாங்க, ஒவ்வொருத்தரும் இதே மாதிரியே இறந்துருவாங்க. கடைசியாக தர்மர் வரார், பார்க்குறார். எல்லோரும் இறந்துருக்கிறத பார்க்குறாரு. இது நேச்சுரல் டெத்து மாதிரி தெரியல, தண்ணியில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்ட்டு தண்ணி குடிக்க போகிறாரு. அப்படி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது குலத்தின் தேவன் தோன்றி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அப்படி சொல்லாதனால தான் உன் சகோதரர்கள்லாம் இறந்தாங்க, நான் அப்படியே தண்ணி கீழே விட்டுட்டு வணங்கி என்னால் முடிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன்றார். அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்குறாரு. எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் திருப்தி அடைஞ்சேன். ஸோ 5 சகோதரர்களில், அதான் 4 சகோதரர்களில் நீ யாரையாவது ஒருத்தரை எழுப்பலான்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போய் மாதுரிக்கு பிறந்த கடைசி குழந்தையை எழுப்புறார். அவருக்கு ஆச்சரியம், ஏன் அவனை போய் நீ எழுப்புற? ஏன்னா இவர் சண்டை போடுறதுக்கு பக்கத்துணையாக இருக்க போகிறது பீமனும் அர்ஜுனனும் தான். அப்படி இருக்கும்போது அவங்களையும் எழுப்புறன்னும் பொழுது, குந்தி தேவியோடைய மகன் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன்னா மாதுரி தாயின் மகன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த தடவை இன்னொரு குழந்தைய நீ எழுப்பிக்கணும் போதும் இன்னொரு மாதுரியுடைய குழந்தை தான் எழுப்புறார். இப்போ இது என்ன லாஜிக்னு கேட்கும்போது, அவங்க தானே இளையவர்கள், ஸோ இளையவர்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எப்போ சாத்தியம் யோசிச்சு பாருங்கள். குந்தி தேவி இன்னொருத்தருக்கு பிறந்ததை தன்னுடைய மகனாக வளர்க்குறது, இவர் தர்மர் இன்னொரு தாய், மாற்றாந்தாய்க்கு, சித்திக்கு பிறந்த மகனுக்கு தன் கூட பிறந்த சகோதரர்களை விட அதிக அன்பும் முன்னுரிமையும் கொடுக்கறதெல்லாம் எப்போ சாத்தியம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் குந்தி தேவி தனக்கு பிறந்த குழந்தைகள், அதாவது பாண்டு மகாராஜாவுக்கு தன் மூலமாகவும் மாதுரி மூலமாகவும் பிறந்த குழந்தைகளை கொலை பண்ணுறதே லட்சியமாக வச்சிருக்கக்கூடிய துரியோதனையையும் தன்னுடைய சொந்த மகனாகவே பாவிக்கிறாள். எந்த இடத்திலும் துரியோதனனை மனதால் கூட அவள் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவும் இல்லை கடைசி வரைக்கும். இன்னும் கேட்டால் கடைசியில் அந்த மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் ஆசீர்வாதம் வாங்குகிறான் பாண்டவர்களை கொல்றதுக்கு, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான் தன் மகனை கொல்றதுக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் எப்போ சாத்தியம்? ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இப்போ நான் சொன்ன அத்தனையும் சாத்தியம்.
இவர்கள் என்னுடையவர்கள் அல்ல. இதுக்காக தான் பற்ற விடணுன்றது. அப்போ தான் மைண்டு வந்து சமமாக பார்க்கும். என்னுடையவர்கள் நினச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள், சில சமயம் நம்ம வீடியோவில் வந்து பைபிள் உதாரணம், குரான் உதாரணம் கொடுத்தோன்னா சிலர் வந்து உனக்கு ஒரு வேலையே இல்லையா, ஏன் இந்து மதத்தில் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்து மதத்தை பற்றி ஏதாவது சொன்னால் மற்ற மதத்தினரும் அது மாதிரி கேட்பாங்க. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மூணுத்தையும் சமமாக தான் சொல்லுவோம். அப்போ அந்த பற்று நம்ம சொல்ல வர்றதை சொல்ல வர்றது அவங்க மைண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது இல்லையா. மூணுத்தையும் உதாரணம் காட்டி சொல்ல வர கருத்து என்ன அதை விட்டுடுறாங்க. ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, பற்று. என்னுடையவர்கள், என்னுடைய மொழி, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய நாடு, இது உண்மையை மறைச்சிடும், உங்களால் தெளிவான முடிவை எடுக்க விடாது. அப்போ இங்கே இந்த பாதை ரொம்ப கொடூரமான பாதை, பாண்டவர்களுடைய பாதை. பிறந்ததுலேருந்தே பாண்டவர்களும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி. ஆனாலும் யாருமே என்னுடையவர்கள் கிடையாது, நான் தர்மத்தின் படி நடக்கணும், அவ்வளோதான் அங்கே விஷயம் இல்லையா. கூட எனக்கு பிறக்காட்டினாலும் என் கணவனுக்கு பிறந்தவர் என் குழந்தைகளே, அதான தர்மம். அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க அவங்க, அப்படி நினைத்தாள். அதேமாதிரி எனக்கோ என் கணவனுக்கோ பிறக்காத கௌரவர்களும் என் குழந்தைகளே. ஏன்னா தன் கணவனுடைய அண்ணன் பசங்க தன் பசங்க தான். அவங்க அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க, பெரியம்மான்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு தான் அர்த்தம். ஸோ பேரளவில் பெரியம்மா சின்னம்மான்னு கூப்பிடாம உண்மையிலே தன்னுடைய மகனாக அவங்க நினைக்கிறாங்க. அவங்க மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்க இல்லையான்றதை பற்றி கவலை கிடையாது, நான் கரெக்டாக நினைக்கிறேன்னா. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னா, எனக்கு என்ன ஆதாயம் அதை வைத்து முடிவு எடுக்கும்போது அது பயங்கர தவறான முடிவாகி அந்த முடிவே நம்முடைய நிம்மதியை கெடுத்துடும். இதற்கான சொல்யூஷனை ரொம்ப பக்காவாக இந்த சுபத்திரை கேரக்டர், கிருஷ்ணருடைய தங்கச்சி திரௌபதியை பார்க்கும்போது, நான் உங்களுடைய வேலைக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ராணின்றதை நான் நம்பலை இல்லையா, நான் வெறும் ஆத்மா. இப்போ ஒன்றும் இல்லை, நாம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருக்கிறோம், சொத்து அபகரிக்கப்பட்டுடுச்சு, என்ன வலிக்கும். நாடா கூட பிறந்தவனே இப்படி பண்ணிட்டான். சில சமயம் அப்பா அம்மாவே கூட அப்படி பண்ணுவாங்க, இன்னும் வலி இருக்கும். அவங்க என் அப்பா அம்மாவே இல்லைன்னா, அவன் என் கூடவே பிறக்கலைன்னா, அது என் சொத்தே இல்லைன்னா இல்லையா. அங்கே பிறந்ததுனால அது எனக்குன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னுடைய புண்ணிய கணக்கு எது இருக்குதோ அதுதான் என் கூட வரும். ஸோ புண்ணிய கணக்கில் இல்லைன்னா அது அவங்க அபகரிக்காட்டினா கூட வேறு யாராவது அபகரிச்சிடுவாங்க சரியான நேரத்தில். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ தனியாக நான் வெறும் ஆத்மா அப்படின்னு உணர்றதுல இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா. ஆத்மா நான், எல்லாருடைய ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஆத்மா எந்த உடம்பு வேணாலும் எடுக்கும். இப்போதைக்கு இந்த உடம்பு எடுத்திருக்கு, இந்த உடம்பு நான் நம்புறதுனால தான் இந்த உடலின் உறவுகள் என்னது, அந்த உறவுகளின் சொத்து என்னது, இந்த உடம்பு மூலமாக நான் சேர்த்து வச்ச புகழ் என்னது, திறமை என்னது, இப்படி என்னதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறோம். அது உங்ககிட்டேருந்து அபகரிக்கப்படும் போது அப்படி ஒரு வழியில் துடிக்கிறோம். அப்படி துடிக்காமல் இருக்கிற யுக்தியைத்தான் நான் உங்களுக்கு வேலைக்காரி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, உண்மையிலே கிருஷ்ணருடைய தங்கச்சி அடுத்த ஜென்மத்தில் வேலைக்காரியாகவே பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலிக்குமா? வலிக்காது இல்லையா. ஆனால் பிறக்கலாம் தானே, வாய்ப்பு இருக்குது தானே, அல்லது முன் ஜென்மத்தில் கூட அப்படி பிறந்திருக்கலாம் தானே. அதுதான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. உடம்புன்னு போது இந்த உடம்பை பற்றி மட்டுமே யோசிக்கிறது. ஆத்மானா இன்னொரு உடம்பு எடுக்கும்போது அது மாறும், அது மறந்து மாறுறது. நான் இருந்தே மாறுறேன், எனக்கு உடம்பே கிடையாது, அந்த உடல் சார்ந்த எந்த அடையாளமும் கிடையாது. இந்த இடத்துல நான் வேலைக்காரனாக இருக்கணுமா? இருக்கிறேன். இந்த இடத்துல நான் எஜமானாக இருக்கிறேன்னா இருக்கிறேன். அது முடிஞ்சோடனே வேலைக்காரனாக இருக்கிறேன்னா இருக்கிறேன். அப்போ எதனோடவும் மைண்டை ஒட்ட வைக்கிறது கிடையாது. நான் செய்கிற கர்மம் என்னை நிர்ணயிக்கக்கூடாது இல்லையா. அதை நான் செஞ்சேன், எவ்வளோ திறமைசாலி அவன் கிடையாது. கொடுக்கப்பட்ட கர்மம் கொடுத்தது கடவுள்,
அவருடைய துணைப்படி ஒரு கருவியாக இருந்தால் அவர் செஞ்சிட்டார், முடிஞ்சு போச்சு. என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. பொருளின் மீதும் சரி, நபரின் மீதும் சரி, எதன் மீதும் அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வீடியோ எதுக்காக ஆரம்பித்தோம்? கள்ளத்தொடர்பில் இருக்கிற கணவனை மனைவியை எப்படி சமாளிப்பது. அவர் உங்களுக்கு கணவனாக இல்லை, அண்ணனாக இருந்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் கணவன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, வேறு யாரோ உங்கள் கணவன் ஏமாற்றிட்டு போயிட்டான். உங்கள் அண்ணன் உங்களை பார்த்துக்கிறார். இப்போ எந்த அண்ணன் பார்த்துக்கிறான் இல்லையா? ஸோ பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அண்ணன் யாரோடைய தொடர்பில் இருக்கிறாங்க. ஒரு அண்ணி மேலே உள்ள அன்புனால் அல்லது அண்ணன் மேலே உள்ள அன்புனால் நீ பண்ணுறது தப்புனான்னு சொல்லலாம். அவருக்கு கோபம் வருது அப்படின்னும் போது அமைதியாக விட்டுருவோம், அவ்வளோதானே. அதுதான் விஷயம். இந்த வலி எப்போ தெரியுமா அதிகமாகும்? காமத்தில் ஈடுபடுறதுனால அதிகமாகும். இன்னொருத்தியோட காமத்தில் ஈடுபட்டு அதே உடம்பை வச்சு என்னோட காமத்தில் ஈடுபடுறான்றது தான் வலியை கொடுக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. காமமே இல்லைன்னா அந்த வலி இருக்காது. சகோதரன் சகோதரி அந்த உறவே இருந்தால் அந்த வலி இருக்காது. இன்னொன்று, காமத்திற்காக இப்போ எதிர்பார்க்கலை, அன்புக்காக நான் எதிர்பார்க்கிறேன். மனிதர்கள் அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நடிக்க தான் முடியும். ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட இல்லையா. ஒரு டைம் வரைக்கும் அப்பா அம்மா மேலே இருக்கும், அப்புறம் மனைவி மேலே வரும், அப்புறம் குழந்தை மேலே, அப்புறம் பேர குழந்தை, அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா பேர குழந்தை மேலே அன்பு வந்தோடனே குழந்தையே தூக்கி கடைச்சிடுவாங்க இல்லையா. ஒரு குழந்தைக்கு குழந்தை பிறந்துச்சு, பேர குழந்தை வந்துடுச்சுன்னா குழந்தை பிறக்காதவங்களை அந்த அப்பா அம்மா டக்குன்னு உதறி தள்ளிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி சாத்தியம்ன்ட்டு. இதுதான் மனித அன்பு. நம்ம மேலே எப்போவுமே அன்பு வச்சிருக்கிறவர் கடவுள். நீங்கள் 5000 வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் திருப்பி கொடுக்கறதுக்காக வரார். பற்றை விட்டு என்னை மட்டும் நினைவு செஞ்சு ஆத்மாவை பலப்படுத்து, உலக ராஜ்யத்தை உன் காலு கீழே வைக்கிறேன்றார். அங்கே அற்புதமான கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தை ஏமாத்துறதுனா என்னன்னே தெரியாது, குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உலகம். ஸோ இப்போ இங்கே சப்போஸ் அந்த மாதிரி அழைச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூச்சல் போட்டு சண்டை போட்டு இருக்கிறதோட அந்த செகண்டே நம்மளுடைய ரோலை மாற்றிடுங்க. நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி, நான் இங்கே மனைவியே கிடையாது அப்படி இருக்கிறது. அல்லது அந்த இடத்த விட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு எட்ட போயிடுங்க. அதான் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அது மாதிரி அவங்க கணவன் வந்து 70 வயசில் 20 வயசு பொண்ணையோ 30 வயசு பொண்ணையோ லவ் பண்ணுறேன், அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவங்களே கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு குடிசை வீடு, ஒரே ரூம் தான் இருக்குது. தூங்கும்போது இவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டே அந்த பெண்ணோடு அவன் காமத்தில் ஈடுபடுறான். இது எவ்வளோ வலியை கொடுக்குமா உங்களுக்கு இல்லை? ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சு அப்புறம் அங்கேருந்து எட்ட போய். இதில் கொடுமை என்னென்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தை, அந்த 2வது பொண்டாட்டிக்கும் இவங்க கணவனுக்கும் பிறந்த குழந்தைய அவங்க தன் மகனாக வளர்க்குறாங்க. அதில் பிரச்சனை என்னென்னா, அந்த மகனை அவங்க திரும்ப கேட்கும் பொழுது அது பயங்கர வலியை கொடுக்குது. ஸோ இதுதான் ரொம்ப கொடுமை இல்லையா? ஏற்கனவே கணவன் அந்த வலியே பயங்கரம், குழந்தை வலி இதை விட பயங்கரம். எதுக்கு உறவுகளை வளர்த்துக்கிறீங்கன்னு கடவுள் சொல்கிறார். இன்றைக்கி யாருக்கும் சக்தி கிடையாது. இறைவனை பிடிங்க. ஐயோ நாளைக்கு ஏதாவது எனக்கு என்ன ஆயிடுச்சுனான்னு நினச்சி உறவை எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு என்னென்னமோ ஆகிறதுக்கு காரணமாகவே அந்த உறவு தான் இருக்கும். அந்த உறவு கொடுக்குற டார்ச்சர் தான் இருக்கும். எந்த உறவும் இல்லை, இறைவன் நினைவிலேயே இருந்தீங்கன்னா ஆனந்தமாகவே இருப்பீங்க. ஆனந்தமாக இருந்தாலே ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. அதையும் மீறி ஏதோ ஒன்று வருதுன்னா அது விதி, அதை நான் பார்த்துக்கிறேன்றார். என் நினைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உடலை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு கடவுள் சொல்கிறார். யாரோ வந்து சமைச்சு வச்சுட்டு போன மாதிரி இருக்குன்றார். நீங்கள் சமைச்ச மாதிரியே இருக்காது, நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த மேஜிக்லாம் கடவுள் பண்ணுறேன்ட்டு அவரே உத்தரவாதம் கொடுக்குறார். ஆனால் நம்ம ஏமாற்றக்கூடிய மனிதர்களுடைய உத்தரவாதத்தை நம்பி சத்தியமான இறைவனை தள்ளி வச்சிடுறோம். ஸோ எப்போவுமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து அந்த கடவுளோடவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் போன ஜென்ரேஷன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எந்த நேரமும் ஏதாவது ஒரு மாலை போட்டுக்குவாங்க. ஒரு சீசன் பார்த்தா மஞ்சள் புடவை, ஒரு சீசன் பார்த்தா சிகப்பு புடவை,
ஏதாவது ஒரு கோயிலுக்கு எப்போவுமே. இப்போ அவங்களுக்கெல்லாம் கணவன் இறந்தால் வலிக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக வலிக்காது. ஏன்னா அவங்க கடவுளோடவே தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. இப்போ கடவுள் நம்பிக்கையும் யாருக்கும் இல்லைல்ல, அதனால தான் வலி அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டர் லேட் தேன் நெவர். கடவுளே வந்திருக்கிறார் குழந்தைங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக, இந்த நரகத்தின் துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ அவர் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.